பிஸா ப்ரிப்பரேஷன். அது என்ன ப்ரெட்டு பிராண்டுன்னு ப்ரெட்டுக்கு பேர் என்ன வச்சுருக்கியே? பிஸா ப்ரெட் அது. அதுக்கப்புறம் வந்து என்னது, இது அப்ளை பண்ணியாச்சு. என்ன அப்ளை பண்ணியிருக்கு? இது பட்டர் அப்ளை பண்ணியாச்சு. பட்டருக்கு அப்புறம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பன்னீர் பிஸா செய்கிறோம். பன்னீர் வந்து அப்ளை வைக்கிறோம். அரேஞ்ச்மெண்ட்டு, பன்னீர் அரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறம் இது வந்து ஆனியனு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது பன்னீர் வச்சுட்டு டொமேட்டோ ஸ்லைஸு, டொமேட்டோ ஸ்லைஸ் வைக்கிறோம். அதுக்கப்புறம் கேப்சிகம் வச்சுட்டு கேப்சிகம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த மசாலா, பிரியாணி மசாலா உள்ள மசாலா லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறோம் எல்லா பன்னீர்லையும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? கஸ்தூரி மெத்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? சீஸ் வந்து ஃபுல் லேயர் கொடுத்துட்றோம். டபுள் லேயராக கொடுக்குறோம். டபுள் லேயர் கொடுத்தோன்னா தான் அந்த நல்லா மெல்ட் ஆகி அந்த ஜூஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு டபுள் லேயர் இது கொடுத்துட்றோம். ஓகே, நான் கொஞ்சம் நிறையா கொடுத்தோன்னா தான் அந்த உள்ளே போய்ட்டு அந்த இது மெல்ட் ஆகிட்டு எல்லா இதுலேயும் வந்து கொடுத்துட்டு ஃபுல் அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் வந்து ஒரே எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இது பண்ணிக்கிறோம். பண்ணிவிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம்? ஏற்கனவே வச்சுருக்கிறது வந்து இதுக்கு முன்னாடி செஞ்ச இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ப்ராசஸில் இருக்குது. மெல்ட்டிங் ஆகிட்டுருக்கு. மெல்ட்டிங் ஆனதுக்கப்புறம் இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் இறக்கிட்டால் பிஸா ரெடி.